ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி எக்ஸாமில் ஜிஎஸ் பார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து போனால் தான் ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். அப்படி கவர் பண்ணணுன்னா எந்த மெத்தடில் படித்தா எஃபெக்டிவாக குயிக்காக படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைலேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த கம்பைலேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இதில் வந்து எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னா, மார்ச் மாதம் 2023 ஃபெப்ரவரி மாதம் 2024 வரைக்கும் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிடிஎஃப், அதாவது மார்ச் 2024 உங்களுக்கு மார்ச் 2025 வரைக்கும் இருக்கக்கூடியது, இப்போ இருக்கிற ரீசெண்ட் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸும் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து ஒரு பிடிஎஃபாக நான் கம்பைல் பண்ணி இதே ஃபார்மெட்டில் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணேன்னா நான் அதை சென்ட் பண்ணிடுவேன், யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த 2 பிடிஎஃப் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே ஒரு 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80 பேஜில் மொத்த கரண்ட் அஃபேர்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதில் வந்து ஒரு 40 பேஜ் இருக்குது, அது ஒரு 30 to 40 பேஜ் இருக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸும். இது தமிழ் மீடியம். உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும், ரைட் சைடு ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இதிலே கவர் ஆகிருக்கும், அவார்ட்ஸ் கவர் ஆகிருக்கும். அடுத்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரிலேட்டடாக உள்ளது, சயின்ஸ் அண்ட் டெக்கு, எல்லா இதுவுமே உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் கவர் ஆகிருக்கும். ரொம்ப செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்தோடதும் இங்கே இருக்குது. ஸோ அதே தான், தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் ஒரே கான்செப்ட் தான். உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு 30 to 40 கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துமே பார்க்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போயே நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே மொத்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த்து நான் ப்ரொவைட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்குமே அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கவர் பண்ணுங்கள். ஏன்னா நார்மலாக வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பயந்துட்டுருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய இருக்குது, நான் இது வரைக்கும் படித்ததில்லை, நான் நியூஸ் பேப்பர் இப்போ படிக்கணுமா, இப்போ ஸ்டார்ட் பண்ணணுமா, பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கணுமா அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் டைம்லேயே உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஜிஎஸ் பார்ட்டுக்கும், நீங்கள் குரூப் 2, குரூப் 4 இருந்தால் லாங்குவேஜ் பார்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது போக கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டெய்லி 1 hour உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஆப்டிடியூடும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன இதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா, லாங்குவேஜு, ஆப்டிடியூடு. இதே குரூப் 1, குரூப் 2 அப்படின்னா ஜிஎஸ் பார்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிக் போர்ஷன், அதாவது எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, தமிழ் சொசைட்டி, இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட் டேர்மில் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது இதுதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யாரும் பயப்பட வேண்டாம். அப்கமிங் எக்ஸாமுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறத நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி கொடுத்த இந்த பிடிஎஃபை நீங்கள் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து பாதிக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த இதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன், அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், 2 பிடிஎஃப் 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.